தொடப்பம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அப்படியே நின்னே பெருக்க முடியுது. இது நல்லா பெருக்கி குப்பையை சேர்த்து வைடி, நான் போய் கூட எடுத்து வரேன் அள்ளி போறதுக்கு. போ போ. இந்த கூடை எங்கேயே பார்த்தேன், எங்க பார்த்தேன்னு தெரியல. கூடை எங்க தானே எங்க இருந்தது? கண்ணாடி போட சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த அம்மா எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கு. தோடு கடை ஓரத்திலே தோடு ஒண்ணாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். ஜெயின் சக் ஜெயின் சக் ஜெயின் சக் ஜெயின். தேங்க்யூ தேங்க்யூ. பகல்லே கனவு கண்டுங்க தாத்தா. பெருக்கி முடிச்சுதான் அம்மா கிட்ட போய் 50 ரூபா கேட்டு பானிபூரி வாங்கி சாப்பிடணும். குப்பை வாங்கி கூட போடுறீ. வந்துட்டியா? சேர்த்து வச்சுக்க பார், வாரி போடுக்கோ. காலேஜ் படிக்கிற பசங்கள இந்த அம்மா வந்து குப்பை வாரி பெருக்குன்னு எவ்வளவு கொடுமை பண்றாங்க பாரு. ஏண்டி இந்த வேலையை முடிச்சுட்டு அம்மா கிட்ட போய் 50 ரூபா கேட்டோன்னு தருவாங்க. நம்ம போயிட்டு பானிபூரி சாப்பிடலாண்டி. சீக்கிரம் வாரி முடி. ஆமா ஆமா, நம்ம அம்மா தானே நல்லா கொடுப்பாங்க, வாங்கி போலாம். இம்முடியா எவ்வளவு குப்பை, இதுக்கு மேல என்னட முடியாது பசாமி. யாராவது வீட்ல இருக்கீங்களா? எம்மோ, இந்த வீட்ல கோமதின்னு ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்க இருக்காங்களா இல்லையா தெரியலையே. யார் அது? ஏமா கூப்பிட்டு இருக்குது. இது யார் இது இங்க பட்டுன்னு இருக்குது வழியில? நீ 10 மாசம் சுமந்து பெத்தியம்மா, அந்த குழந்தைதமா பட்டுன்னு இருக்கு. ஏண்டி உன்னை பெருக்க சொன்னா இங்க வந்து பட்டுன்னு இருக்கியா? தாயாமா நீ தாயா? ஒரு குழந்தை மயக்கம் போட்டு எவுந்து கிடக்குது, தண்ணி எடுத்து வந்து கொடுக்கலாம், சோடா எடுத்து வந்து கொடுக்கலாம் இல்லாம பெருக்குனியா இல்லையான்னு கேட்கிறியே. நீ தாயா? நீ தான் என்ன பெத்தியா? எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா தான் இருக்கு உனக்கு. வேலை வச்சா ஆக்டிங் பண்ணி இருக்கியா? இங்க பட்டுங்க மயக்க வர மாதிரியே. ஏமா எல்லா குப்பையும் வாரி கொட்டிட்டேமா, குடிக்க தண்ணி முதல்ல எடுத்துனோமா, அப்புறம் பேசுவேன். போய் பாப்பேன், குப்பை கிப்பை அங்க சரியா வாராம இருக்கட்டா, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. போமா தண்ணி எடுத்துனோமா. ஒரு நாள் வேலை வச்சதுக்கே மயக்கப்பட்டு வந்துட்டாளுங்க. நம்மள மாதிரி வருஷ கணக்கில் வேலை செய்யறவங்க அப்படின்னா வருது. ஏமா உங்களுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். இப்ப தெரிஞ்சுதா? அப்படியே கொஞ்சம் நன்னாரி சம்பத் இருந்தா போட்டு எடுத்துனாங்கம்மா. ஏடி உன்னை கடன் அங்க தேடி வைக்க, நீ உள்ள வந்து பட்டு இருக்கியா? ஏண்டி நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுடி, தண்ணி கேட்டேன், இன்னும் அம்மா வாழை காணோம். என்ன ஆச்சு கொஞ்சம் போய் பார்த்துன்னு வாயேன். இரு போய் பார்த்துட்டு வரேன். என்னம்மா நடிக்கிறாப்ப? தாயே வந்துட்டியா? சீக்கிரம் வா. பரவாயில்லையே, தண்ணி கேட்டா மோரே எடுத்துன்னு வந்துட்டீங்களா? இந்தா குடி. கொடுங்கம்மா, சூப்பரா இருக்குமா. இந்தாடி உடுக்க. கொடுங்கம்மா. மோர் சூப்பரா இருக்குமா. சுத்தமா பெருக்கிட்டீங்களா அங்க பின்னாடி? அதெல்லாம் நல்லா பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டோமா. இனிமே காலேஜ் லீவ் விடும் போதெல்லாம் உங்களுக்கு இதான் வேலை. சுத்தமா பெருக்கி செடிங்களுக்குலாம் தண்ணி ஊற்றி நல்லா நீட்டாக வைக்கணும் தோட்டத்தை. வாரம் செய்யணுமா? இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சதுக்கு பண்ணி நிமிந்து போச்சு. எங்களுக்கு படிக்கிற வேலைலாம் இருக்குமா, எப்பயாவது ஒரு நாள் தான் செய்வோம், வாரம் செய்ய மாட்டோம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சனி ஞாயிறானா சுத்தமாக பெருக்கி தண்ணி ஊற்றி வைக்கணும் செடிக்கலாம், அவ்வளோதான். அப்படி இந்த வேலை செய்ய முடியலன்னா மரத்தில் போய் கை வைக்கக்கூடாது. மாங்காய் வேணும் கொய்யாக்காய் வேணும்னு கையை உடச்சி விடுவோம் 2 பேருக்கும். மாங்காய் வேணும் தேங்காய் வேணும் போய் பார்க்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம்.